அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். வாங்க இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்பியாக ருலானில் வடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். ஆரம்பமாக ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து மெல்லிசாக வெட்டின வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கிரேட் பண்ண இஞ்சியும் சேர்த்து லைட்டாக தாளிங்க. இப்படி நார்மலாக தாளித்து பட்டதும் பின்னால் 2 கப் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1.5 கப் சேர்த்தேன். தண்ணியை சேர்த்த பின்னால் நல்ல சின்னையாக வெட்டின கொத்தமல்லி இலை, உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர போக்கில் நாங்கள் ருலானை சேர்க்கணும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷமாய் ஃப்ளேமில் இதை நீங்கள் நல்லா வேக வச்சதுக்கு பின்னால் ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. பவுலில் போட்டதுக்கு பின்னால் ரொட்டிக்கு நாங்கள் எப்படி மாவு பிணையுவோமோ அதே போல் சாஃப்டான ஒரு டோவை நாங்கள் பிணைஞ்சிக்கொள்ளணும். இப்படி இது ரோல் ஆகி வந்ததுக்கு பின்னால் நாங்கள் பால்ஸ் பிடிச்சி பார்க்கணும் வெடிப்பு எதுவும் வருதாயிண்டு. பாருங்கள், இந்த வடையை செய்ய போக்கில் வெடிப்பு ஏற்படுது, அதாவது தண்ணி போதா. எனவே இன்னொரு 1/2 கப் கொதிக்கிற நீரை சேர்த்து நான் இந்த டோவை மறுபடியும் பிணைகிறேன். இப்படி சாஃப்டான டோவாக வரக்காட்டியும் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நாங்கள் வடையை செய்வேன். வடையிற போலை நல்லா டைட்டாக பிடிச்சி அதை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஒட்டையோண்டு போட்டுக்கொள்ளணும். இந்த வடை மாவுக்கு தண்ணி சரியாக நாங்கள் சேர்த்தமிண்டா எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் இந்த வடை வரும். அப்படியே வெடிப்பு ஏற்பட்டாலும் சுடு தண்ணியால் அந்த வெடிப்பை நீங்கள் கொஞ்சம் சறுக்காட்டிக்கொள்ளுங்க. அப்போ பொரிக்க போக்கில் எண்ணெய் உள்ளுக்கு போகாது. இப்படியே எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் எல்லா வடையும் நான் செஞ்சிட்டேன். எண்ணெயை நல்லா சூடாக்கி மீடியம் ஃப்ளேமில் இந்த வடையை நீங்கள் பொரிச்சிடுங்க. வடையிற ஒரு சைடு நல்லா பொரிப்பட்டதுமே மறு சைடு திருப்புங்க. இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வடை பொரிப்பட்டதும் நாங்கள் இறக்கிக்கொள்ளணும். வாங்க இப்போ நாங்கள் சுட சுடையே இந்த வடையை சாப்பிட்டு பார்ப்பேன். பாருங்கள், இந்த வடையில் எந்த ஒரு வெடிப்பும் இல்லை. உள்ளுக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஈக்கி. ஆரம்பமாக எண்ணெயில் தாளிச்சிட்டு தண்ணி ருலான் சேர்த்ததால் இந்த வடையில் நல்ல ஒரு வாசமும் மீஞ்சி. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.